வணக்கம். ராமலிங்க ஹாஸ்பிட்டல் வந்து நான் உங்கள் டாக்டர் காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலிசிஸ், அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து கழுத்து எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம், இது ஜென்ரலா இப்போ யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்டர்ஸ் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம சொல்லுவோம் ஆக்குபேஷன், நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதனாலயோ இல்ல நம்ம சூழல் மாற்றமோ அது இதன் மூலியமா வந்து ஏற்படுது. சிலருக்கு வந்து ஹெல்த் கம்மியா இருந்தாலுமே இப்போ வந்து டீஜெனரேஷன் வந்து ஏற்பட்டு இருக்கு. இப்போ இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கழுத்து எலும்பு தேய்மானத்தால ஃபர்ஸ்ட் வரும். ஒரு வெர்டிபிராக்கு இன்னொரு வெர்டிபிராக்கு சென்டர்ல வந்து அந்த சைனோவல் ஃபிளூயிட் சொல்லுவோம், டிஸ்க் பல்ஜ் மாதிரி, டிஸ்க் மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒரு வெர்டிபிராக்கும் இன்னொரு வெர்டிபிராக்கும் வந்து சென்டர்ல வந்து டிஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சைனோவல் ஃபிளூயிட், அதாவது பசை உற்பத்தி, பசைத்தன்மை வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாதிப்பு ஏற்படும் போதோ இல்ல வந்து அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படும் போதோ நமக்கு அந்த கழுத்து வலி வரும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு வட்டிபோ ஒன்று அழுத்தும் போது சென்டர்ல போற நரம்பு வந்து நமக்கு அழுத்தப்பட்டு நம்மளுக்கு வலி வந்து அதிகமா இருக்கும். அதனால சிவியரா ஆயிட்டு நம்மளுக்கு ஃபிங்கர்ஸ் வரைக்குமே வந்து பெயின் வந்து ரேடியேட் ஆகும். இதே மாதிரி நம்மளுக்கு முதுகெலும்பு அதே ப்ரொசீஜர் தான். முதுகெலும்பு வந்து தேய்மானம் ஏற்படும் போது அங்க இருக்கக்கூடிய நரம்பு அழுத்தப்பட்டு நம்மளுக்கு சயாட்டிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது முதுகெலும்புல இருந்து கீழே கால் வரைக்கும் வந்து அஃபெக்ட் ஆகும். கால் வரைக்கும் வலி பரவி போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சயாட்டிக்கா பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான். முதுகெலும்புல இருந்து கழுத்து எலும்பு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும். நமக்கு நரம்பு வலி வரும், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பெயின் வரும். ஸோ இது எல்லா மாதிரி பிரச்சனைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல், ராமலிங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓனா வந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது அரிய மூலிகைகள் கொண்டு பவுடர் ஃபார்மாவோ இல்ல கேப்சூல் ஃபார்மாவோ இல்ல சிரப் மூலியமா வந்து கொடுக்குறோம். ஸோ இது எடுத்துக்கிறது மூலியமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சரியாகும்னா, நான் சொன்னேன் இல்லையா, பசைத்தன்மை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம தேய்மானம் சரி பண்ணும், நரம்பு வந்து ப்ராப்ளம் வலி இருக்கிறது அது இது பண்ணும். அது மட்டும் இல்லாம இனி வராத மாதிரி நம்மளுக்கு பாதுகாக்க இந்த மூலிகை மருந்து வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இதோட நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஃபுட் சப்ளிமெண்டா வந்து நம்ம கொடுப்போம். ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அது மட்டும் சரி பண்ணாம அதோட ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுக்கும். ஸோ அது கொடுக்கும்போது 50-50 சீக்கிரமா வந்து உங்களுக்கு சரி பண்ணும். இது இல்லாம உங்களுக்கு அப்பவே பெயின் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்றோம். உங்களுக்கு வந்து ஆயின்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க அதை எக்ஸ்டர்னலா பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்டர்னலா எக்ஸ்டர்னலா ரெண்டுமே கொடுக்கும்போது உங்களுக்கு நோய் பாதிப்பு வந்து சீக்கிரமா வந்து சரி செய்யும். இன்டர்னல் போது ஒரு 80%, எக்ஸ்டர்னல் வந்து 20% வந்து கொடுக்கும். ஸோ இதை நீங்க எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து 1 மண்டலமோ 2 மண்டலமோ உங்களுக்கு வந்து மாற்றம் வந்து தெரியும். ஸோ நீங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ், கழுத்து எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம் இருக்கவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல நேர்ல வந்து நீங்க ஒன்ஸ் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களால வர முடியல அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கலாம். மெடிசன் வந்து டோர் டெலிவரி, அதாவது அனுப்பி வைக்கப்படும். கண்டிப்பா இது எல்லாமே வந்து நம்ம லேப் டெஸ்ட் ஆதாரம் தான் வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதன் மூலியமா உங்க கருத்துக்களை வந்து கேட்டு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு இல்ல உங்க உறவினருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து ஷேர் பண்ணுங்க. ராமலிங்க ஹாஸ்பிட்டல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமாக வாழ நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.